அமைதியாக ஒரு நிமிடம் உங்கள் இதயத்தை தயார் செய்யுங்கள். இன்று ஒரு சாதாரண நாள் அல்ல. இன்று அன்பு தனது உச்சத்தை தொட்ட நாள். இன்று ஒரு மனிதன் மரித்த நாள் அல்ல, உலகம் மீட்கப்பட்ட நாள். சிலுவையின் கீழ் நின்று அந்த தியாகத்தை நினைத்து பார்க்கும் நேரம் இது. இந்த புனித வெள்ளி தியானத்தில் நாம் அவருடைய வேதனையையும் அன்பையும் மன்னிப்பையும் ஆழமாக உணரப்போகிறோம். உங்கள் மனதை அமைதியாக்குங்கள். இந்த தியானத்தில் சேருங்கள். அமைதியாக நிற்கிறது இந்த நாள். வானமும் மௌனமாய், பூமியும் சிந்தனையில் மூழ்கி மனித இதயங்கள் துடிக்கின்றன. ஒரு தியாகத்தின் நினைவில் இன்று சத்தமில்லை, இன்று மகிழ்ச்சி இல்லை, இன்று உலகமே தாழ்ந்து நிற்கிறது. ஒரு சிலுவையின் முன் அந்த சிலுவை மரமாக அல்ல, அன்பின் சின்னமாக, ரட்சிப்பின் வாசலாக. இருள் சூழ்ந்த தோட்டத்தில் தனிமையில் ஜெபித்தாய். ஆண்டவரே, உன் வியர்வை இரத்தமாக மாறிய போது உன் இதயம் மனிதருக்காக உடைந்தது. அப்பா, இது சாத்தியமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு போகட்டும் என்றாலும் என் சித்தம் அல்ல, உமது சித்தமே என்று தாழ்ந்தாய். அங்கே ஆரம்பித்தது சிலுவை, மரம் அல்ல, உன் சமர்ப்பணம். ஒரு முத்தம் அன்பின் சின்னமாக வேண்டியது, துரோகத்தின் முத்தமாக மாறியது. நண்பன் துரோகியாக, சீடன் மறுப்பவனாக, மக்கள் மௌனமாக, நீதியும் தள்ளாடியது. ஆண்டவரே, நாங்களும் எத்தனை முறை உன்னை மறுத்தோம், எத்தனை முறை உன்னை விற்றோம். நீதியின் பெயரால் அநீதி அரசன் முன் நிறுத்தப்பட்டாய். அப்பாவியானாலும் குற்றவாளியாக, உண்மை ஆனாலும் பொய்யாக இவன் என்ன செய்தான் என்று கேட்கப்பட்டது. ஆனால் பதில் கூட்டத்தில் குரல் மூழ்கியது, அவனை சிலுவையில் அறையுங்கள் ஆண்டவரே. நீதியை விட சத்தம் வென்ற அந்த நாள் இன்று எங்கள் உலகிலும் தொடர்கிறது. ராஜாவுக்கான கிரீடம் அல்ல, முள்ளின் கிரீடம், அவமானத்தின் அடையாளம் உன் தலையில் வைத்தார்கள். ஆனால் நீ எடுத்தது எங்கள் பாவத்தின் சுமை. ஒவ்வொரு முள் ஒரு பாவம், ஒவ்வொரு காயம் ஒரு மனிதரின் மீட்பு. சிலுவை சுமந்த பாதை, நீ நடந்த பாதை இரத்தத்தால் நனைந்தது. ஒவ்வொரு அடியும் ஒரு உயிரின் விலையாக இருந்தது. நீ விழுந்தாய், மீண்டும் எழுந்தாய், மீண்டும் எழுந்து ஆனால் நிற்கவில்லை. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பாதையில் நாங்கள் விழும்போது எழுந்து நிற்க கற்றுக்கொடு. தாயின் கண்கள் அம்மாவின் கண்களில் கண்ணீர் நதியாக ஓடியது. மகன் துன்பத்தில் இதயம் நொறுங்கியது. ஒரு தாய் மகனை காப்பாற்ற முடியாமல் ஒரு மகன் உலகத்தை காப்பாற்றி கொண்டிருந்தான். அந்த பார்வை அன்பின் உச்சம். சிலுவையின் குரல், மரத்தில் நீர் தொங்கினாய். ஆனால் அது தோல்வி இல்லை, அது வெற்றி. அப்பா, இவர்களை மன்னியுங்கள் என்று சொன்னாய். உன்னை கொன்றவர்களுக்காக கூட அன்பின் அளவு அங்கே அளக்கப்பட்டது. இருளின் நேரம், நண்பகல் இருள். சூரியன் மறைந்தது போல பூமி நடுங்கியது, வானம் சோகமடைந்தது. அந்த நொடியில் உலகம் உணர்ந்தது, ஒரு மரணம் அல்ல, ஒரு மீட்பு நடக்கிறது. எல்லாம் நிறைவேறியது என்று சொன்னாய். அது முடிவல்ல, அது ஆரம்பம். உன் சுவாசம் முடிந்தது, ஆனால் எங்கள் உயிர் தொடங்கியது. சிலுவையின் அர்த்தம், சிலுவை துன்பத்தின் சின்னம் அல்ல, அன்பின் சின்னம். இது தோல்வி அல்ல, இது வெற்றி. இது மரணம் அல்ல, இது உயிர். எங்கள் பதில். ஆண்டவரே, இந்த புனித வெள்ளியில் உன் சிலுவையின் முன் நாங்கள் நிற்கிறோம். எங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் இதயங்களை திறக்கிறோம். உம் அன்பை ஏற்கிறோம். நாங்கள் மாற்றமடையட்டும், உம் வழியில் நடக்கட்டும், உம் அன்பை பகிரட்டும். அமைதியின் முடிவு. இன்று அமைதி, நாளை நம்பிக்கை.
இன்று சிலுவை, நாளை உயிர்த்தெழுதல், இன்று கண்ணீர், நாளை மகிழ்ச்சி. புனித வெள்ளி இது ஒரு நாள் அல்ல, இது ஒரு அழைப்பு. அன்பை வாழ வைக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஜெபிப்போமா. ஆண்டவரே இயேசுவே, உமது சிலுவையின் முன் எங்கள் வாழ்வை சமர்ப்பிக்கிறோம். உமது காயங்கள் எங்களை குணமாக்கட்டும். உமது அன்பு எங்களை மாற்றட்டும். உமது மரணம் எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கட்டும். ஆமேன். இன்று நாம் பார்த்தது ஒரு கதை அல்ல, ஒரு தியாகம், அன்பின் சாட்சி. சிலுவை நம்மை நினைவூட்டுகிறது. அன்பு என்றால் தியாகம், மன்னிப்பு என்றால் பலம். இந்த புனித வெள்ளி உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும், உங்கள் இதயத்தை புதுப்பிக்கட்டும். சிலுவையின் பாதையில் நடந்தவர் உங்களை ஒருபோதும் விடமாட்டார். அவருடைய அன்பில் நிலைத்திருங்கள், அவருடைய சமாதானத்தில் வாழுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.